காலையில குளிக்கிறோம் இல்லையா? இந்த காலையில ஏன் குளிக்கிறோம்? ஒழுங்கா குளிக்கிறோம்னா எல்லாரும் அழுக்கெல்லாம் போய் குளிக்கிறோம்னா எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாயந்தரமோ ராத்திரியோ தான் குளிக்கிறோம். ஏன் காலையில் குளிக்க சொன்னார்கள்? அதிகாலை துயில் எழுந்து குளிக்கணுங்கிற ஒரு முக்கியமான பழக்கம் 2000-3000 வருஷமா நம்மகிட்ட இருந்திருக்க. எதற்காக? இரவில் தூங்கிய பின் காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்தா மொத்தம் கழுவிக்கலாமே. உடம்புல நல்லா ஓடுற தண்ணீர்ல தான் குளிப்பாங்க. நல்லா யோசிச்சு, குளம் குட்டையில் வந்து குளிக்க மாட்டாங்க, ஆறில் தான் குளிப்பார்கள். தேங்கி இருக்க தண்ணீர் வந்து மலினம் கலந்திருக்கலாம் என்கிற ஒரு கருத்து நம்மளுடைய மருத்துவத்துல இருந்திருக்கு. அதனால ஓடும் நீர்ல குளிப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஓடும் நீர் ஆத்த போய் பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் அந்த ஆறு குட்டை குளத்தை விட மோசமாக்கி வச்சிருப்போம் நம்ம. அது வேற விஷயம், விடுங்க. ஆறுல போய் குளிக்கிறது போல நம்ம அட்லீஸ்ட் வீட்லயாவது குளிக்கணும். இந்த வீட்டுல குளிக்கும் போதும் காலையில் குளிப்பதற்கான காரணம் பித்தத்தை தணிப்பதற்காக. சார், நான் வந்து காலையில ஒரு 11:30 மணிக்கு தான், எப்ப நேரம் கிடைக்கோ அப்ப தூங்கிக்குவேன், எப்ப நேரம் கிடைக்கோ அப்ப குளிப்பேன்னு சொன்னா நம்மளோட பைத்தியக்காரங்க உலகத்துல இருக்க முடியும். காலையில் தான் குளிக்கணும். என்ன வேலை இருக்கோ வேலையில மார்னிங் எழுந்த உடனே காலையில் நாம குளிக்கணும். காலையில குளிக்கும் போது பித்தம் தணிக்கும். காரணம் என்னன்னா, இரவில் சந்திரனுடைய ஆட்சி, பிரபஞ்சமே குளிர்ந்து இருக்கும். அப்ப பிரபஞ்சம் குளிர்ந்து இருக்கும் போது உடல் கொஞ்சம் வெம்மையா இருக்கும். இரவுல எல்லார் உடலும் கொஞ்சம் வெம்மையா. அப்போ உடல் வெம்மையா இருக்கும் போது காலையில் அந்த வெம்மைத்தன்மை நீடக்கூடாது. காலையில வந்தோடனே சூரியன் வந்தாச்சுன்னா உடல் பிரபஞ்சம் வந்து சூடாயிரும். பிரபஞ்சம் சூடாயிடுச்சுன்னா உடம்பு லைட்டா கூல் ஆகும். அப்பதான் அது நல்லா இருக்கும். அது எவ்வளவு அற்புதமான சைக்கிள் பாருங்க. அப்ப சூரியன் உதிச்ச உடனே பிரபஞ்சம் வெம்மை அடைய போகும்போது அதை மீட் பண்றதுக்காக காலையில நம்ம உடலை சற்று குளிர்ப்பிக்கிறதுக்கு தான் காலையில குளிக்கிறோம். அந்த காலையில குளிக்கிறதும் வந்து நல்ல தலைக்கு குளிக்கணும். சார், நான் கழுத்துக்கு குளிக்கிறேன், இடுப்புக்கு குளிக்கிறேன், விரலுக்கு குளிக்கிறதுலாம் பிரயோஜனமே கிடையாது. தலைக்கு குளிக்கணும். தலைக்கு அந்த காலத்துல எப்படி குளிப்பானா, ஆத்துல குளிக்கும் போது மேல நல்லா ஆத்துல நின்று நேரம் நினைச்சிட்டு கடைசியில முங்கி எரிப்பாங்க. கடைசியா தலையை நல்லா உள்ள நினைச்சு எரிப்பாங்க. இப்ப நம்மளும் அதே மாதிரிதான் குளிக்கணும். நல்லா பாக்கெட்ல குளிச்சோம்னா தலைக்கு கடைசியா நல்லா தண்ணி குளிச்சுட்டு வெளியே வர்றதுதான் சிறப்பான ஒரு விஷயம்.